KVK3 அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். இப்போ ஐபிஎல் மேட்ச் 2024 பொறுத்த வரைக்கும் முற்றிலும் ஜோதிட ரீதியான கணிப்பு தான். இலவசமாக தான் வீடியோ பதிவு பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் பணம் கட்டி ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறது அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். இதுக்கு நானோ என்னுடைய யூடியூப் சேனலோ பொறுப்பு இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். அது மட்டும் இல்லாமல் KVK3 அஸ்ட்ராலஜர் அப்படிங்கிற பேரில் டெலகிராம் சேனலும் வாட்ஸ்அப் குரூப்பும் நிறையா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதையெல்லாம் போய் மாட்டிக்கிறாமல் ரொம்ப கவனமாக இருங்க. இது முற்றிலும் இலவச பதிவு மட்டுமே. தேங்க்யூ. KVK3 அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். இப்போ நேற்று மேட்ச் பார்த்தோம்னா MI வெர்சஸ் KKR. இதில் எந்த அணி வின் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த அணி வின் பண்ணிருச்சு. பிளேயர்ஸ் கொஞ்சம் அங்கிட்டு மாறி மாறி வந்துருச்சு. ஏன்னா நேற்று சதய நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருந்துச்சு. பிளேயர்ஸ் ரெண்டு பக்கம் சேர்ந்து கலந்து வந்துருச்சு. எம் பாண்டே அவர்லாம் ப்ளே பண்ணுவார்னு யாருமே நினச்சிருக்க மாட்டோம். இப்படிலாம் நடக்குது. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் எந்த அணி வின் பண்ணுது அப்படின்னு சொல்லி கரெக்டாக நடந்துருந்துச்சு. பிளேயர்ஸு ரெண்டு பக்கமும் சொன்ன பிளேயர்ஸ் 13 பேர் தான் சொல்லியிருந்தேன் ரெண்டு பக்கமும். அந்த 13 எடுக்கும்போதே அதில் நான் சொன்ன பிளேயர்ஸு எல்லாருமே வந்துட்டாங்க. அதே மாதிரி பவுலர்ஸுக்கும் ஆல்ரவுண்டருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நேற்று ட்ரீம் வந்தாலும் பவுலரில் தான் கேப்டன் விஷயம் வந்திருந்தாங்க. அதிகமான பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆல்ரவுண்டர்லையும் அதே மாதிரி அதிகமான பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்துட்டாங்க. இப்போ இன்னைக்கு மேட்ச் பார்த்தோம்னா 52ஆவது மேட்ச்சு. இன்னைக்கு இரவு 7:30 மணிக்கு நடக்குது. பெங்களூரில் நடக்குது. இன்னைக்கு 2 மாற்றம் இருக்கு. ஒன்று என்ன அப்படின்னா, சந்திரன் மீனத்துக்கு போயிட்டாரு, குரு அஸ்தமனம் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இன்னைக்கு செகண்ட் இன்னிங்ஸில் கடைசி ஒரு 45 நிமிஷம் சனியுடைய நட்சத்திரம் வந்துடுது. இப்போ 3 மாற்றம் இருக்குது இன்னைக்கு. இது எப்படி மேட்ச் போகும் தெரியல. இருந்தாலும் வீடியோ பதிவு பண்ணுறதுக்காக பதிவு பண்ணுறேன். கொஞ்சம் கவனமாக கேட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக புரியும். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யோகம் தான் அப்படி தான் எடுத்துக்கிறேன்னா. இப்போ RCBயில் ஃபாவ் டூ பிளஸிஸ் கேப்டனாக இருக்காரு. GTயில் எஸ் கில் கேப்டனாக இருக்காரு. இப்படி தான் லாஸ்ட் மேட்ச்சில் விளாண்டுருக்காங்க. இப்போ இந்த கடைசி அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸு முழுவதும் பூரட்டாய நட்சத்திரமும், செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு 45 நிமிஷம் வரைக்கும் பூரட்டாய நட்சத்திரம் நிற்கிது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா செகண்ட் இன்னிங்ஸில் கடைசி 45 நிமிஷம் உத்திரட்டாய நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரம். இப்போ சனி பெருசா குரு பெருசா அப்படின்னு பார்க்கும்போது குரு ஏற்கனவே அஸ்தமனத்துல இருக்காரு. அவருக்கு பவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ராகுவுடைய பார்வையில் இருக்காரு. அப்போ ராகு அந்த இடத்த எடுத்துக்கிறாரு. குருவுடைய வேலையை ராகு எடுத்துக்கிடுவார். இப்போ அதுக்கு நம்ம பலன் பார்க்குற மாதிரி இருக்கும். சரி, இன்னைக்கு என்னன்னு பார்ப்போம். இப்போ RCBயை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி, ஃபாவ் டூ பிளஸிஸ், W ஜாக், R படிட்டர், G மேக்ஸ்வெல், C கிரீன், D கார்த்திக், K சர்மா, M சிராஜ், Y தயால், S சிங், ஸ்வப்னில் சிங் இவங்கெல்லாம் லாஸ்ட் மேட்ச்ல ப்ளே பண்ணியிருக்காங்க. GTயை பொறுத்த வரைக்கும் W சகா, S கில், S சுதர்சன், S கான், D மில்லர், A ஓமர்சாய், R டெவாட்டியா, R கான், S கிஷோர், N அகமத், M சர்மா, S வாரியர் இவங்கெல்லாம் லாஸ்ட் மேட்ச்ல விளாண்டுருக்காங்க. இப்போ மேட்ச் எப்படி இருக்கும் அப்படின்னா, RCB ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது விராட் கோலி, ஃபாவ் டூ பிளஸிஸ், W ஜாக், G மேக்ஸ்வெல், C கிரீன், D கார்த்திக், Y தயால் இவங்களை எடுத்துக்கலாம். அதே மாதிரி GT ஃபீல்டிங் பண்ணும்போது S கில், S கான், A ஓமர்சாய், R தெவாட்டியா, R கான், S கிஷோர் இவங்களை எடுத்துக்கலாம். மொத்தம் 13 பேர் சொல்லியிருக்கேன். இந்த 13 பேரை லைனப்ல பார்த்துக்கிறங்க. ஏன்னா RCBயை பொறுத்த வரைக்கும் என்ன பெஸ்ட் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களாம் நம்ம ப்ளே பண்ணவே இல்லை. ஒரு அவங்கெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். GTலையுமே அதே மாதிரி தான். அப்படி ஏதாவது வந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லைனை விட்டதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணி போட்டுக்கிறங்க. இந்த 13 பேரில் எப்படி 8 பேராவது வந்துடுவாங்க நல்லா ப்ளே பண்ணக்கூடிய பிளேயர்ஸ். இப்போ எந்த அணி வின் பண்ண போகுது அப்படின்னா, எந்த அணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுதோ அந்த அணி வின் பண்ணிடும். அதாவது குருவும் சனியும் சேர்த்து பார்க்கும்போது 70% குருவுடைய ஆட்சி தான் இருக்கு. அப்படி இருந்தாலும் குரு அஸ்தமனம் ஆனாலும் அந்த வீட்டை ராகு பார்க்கிறாரு 11ஆம் பாரு. அப்படிங்கிறப்ப அவருக்கு அந்த இடத்த ராகு எடுத்துக்கிறாரு. அதனால குரு பலம் ஆயிடுவார். அப்படித்தான் இருக்கு. அப்போ குருவுடைய நட்சத்திரத்துல யார் அதிக நேரம் நிற்கிறாளோ அவங்க வின் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுற டீம் வின் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. இப்போ GT ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி RCB ஃபீல்டிங் பண்ண யார் யாருக்கு நல்லா இருக்குன்னா, W சகா, S கில், S கான்,
ஏ ஓமர் சாய், ஆர் தெவாட்டியா, அதுக்கப்புறம் எஸ் கிஷோர், எம் சர்மா அவங்களை எடுத்துக்கலாம். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஃபீல்டிங் பண்ணும்போது விராட் கோலி, பாப் டு பிளஸிஸ் 2 பேருக்குமே சுமாராக இருக்கு. இல்லை வந்தோடனே அவுட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். பெருசாக ஒன்றும் பாயிண்ட் இல்லை. அதனால் நான் எடுக்கலை. நீங்கள் எடுக்கிறதா எடுத்துக்கிறங்க. டபிள்யூ ஜாக், ஆர் படிட்டர், சி கிரீன், டி கார்த்திக், கே சர்மா, எம் சிராஜ் உங்களை எடுத்துக்கலாம். இப்போ இதில் 13 பேர் சொல்லியிருக்கேன். இப்போ யார் வின் பண்ணுறதுன்னு சொல்லியாச்சு. இப்போ பெஸ்ட் பிளேயர்ஸ் யார் யாருன்னு பார்ப்போம். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் டபிள்யூ ஜாக், அதுக்கப்புறம் சி கிரீன் இவங்களை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஜிடியை பொறுத்த வரைக்கும் எஸ் கில், எஸ் கான், ஏ ஓமர் சாய், ஆர் தெவாட்டியா, எஸ் கிஷோர் இவங்களை எடுத்துக்கலாம். மொத்தம் 7 பேர் தான் வருது. மிச்சம் 5 பேர் நீங்கள் தான் எடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு நட்சத்திரம் வந்து பாருங்க 3 மாற்றம் இருக்கு. சந்திரன் இடம் மாறுறாரு, குரு அஸ்தமனம் ஆயிட்டாரு. கடைசி செகண்ட் இன்னிங்ஸ்ல கடைசி ஒரு 45 நிமிஷம் சனி வர்றாரு. அப்படிங்கிறப்ப நம்ம உறுதியா எதுவுமே சொல்ல முடியாத சூழ்நிலை தான் இருக்கு இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும். நாளைக்கு எப்படி வருதுன்னு பார்ப்போம். இப்போ இதுல அதிகமான பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் எதில் இருப்பாங்க அப்படின்னா பவுலர்ஸ்ல அதிகமான வாய்ப்பு இருக்கு. பவுலர்ஸும் ஆல்ரவுண்டர்லையும். இப்போ ஒருவேளை ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா பேட்ஸ்மேன்ல அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நல்ல ஸ்கோர் வந்துடும். விராட் கோலி, பாவ் டு பிளஸிஸ், டபிள்யூ ஜாக் இவங்களே கூட ஒரு 15-16 ஓவர் வரைக்கும் நிற்கலாம். அதுக்கப்புறம் டைரக்டாக வந்து கார்த்திகை கூட கொண்டு வரலாம். விக்கெட் கீப்பர் டி கார்த்திகை கொண்டு வரலாம். அப்படிலாம் இருக்கும், சேஞ்சஸ் இருக்கும். அது அவங்க கேப்டனுடைய முடிவை பொறுத்து. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுற டீம் ஓரளவுக்கு ஸ்கோர் கொண்டு வந்துடும். விக்கெட் விழுந்தாலும் 1-2 விக்கெட் விழுந்தாலும் ஸ்கோர் கொண்டு வந்துடும். அப்படித்தான் இருக்கு இன்னைக்கு மேட்ச்சு. இப்போ சாய் சுதர்சன் நான் சொல்லலை, ஆனால் நீ எடுக்கிறனா எடுத்துடலாம். ஏன்னா இன்னைக்கு கிராமபிள் டிப்ஸ் என்ன அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன்ல உள்ள லெஃப்ட் ஹேண்டடுக்கும் சிறப்பாக இருக்கு. அதே மாதிரி பவுலர்ல யார் லெஃப்ட் ஹேண்டட் வராங்களோ அவங்களுக்கு சிறப்பாக இருக்கு. ஆல்ரவுண்டர்ல யாராவது ஒருத்தருக்கு லெஃப்ட் ஹேண்டட், அந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டடு வந்தாங்கன்னா ஓரளவுக்கு எடுத்துக்கிறங்க. அவங்களுக்கு நல்லா சிறப்பாக இருக்கும். பேட்ஸ்மேன்ல லெஃப்ட் ஹேண்டட் அப்படின்னு பார்க்கும்போது சாய் சுதர்சன் வர்றாரு. ஆனால் அவர் இம்பேக்ட் பிளேயரா வந்தால் அவர் சிறப்பாக இருக்கும். அதனால நான் அவர் சொல்லலை. இம்பேக்ட் பிளேயரா வந்தாருன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் தாராளமாக. ஒருவேளை பவுலிங் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சாலும் கிடைக்கலாம் இன்னைக்கு நடக்கக்கூடிய மேட்சை பொறுத்து. அது ஏன்னா இன்னைக்கு 2 நட்சத்திரம் வருது. ரிசல்ட்டு மாறுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான், குறைவு தான். அதனால ஃபர்ஸ்ட் பேட்டிங் டீம் வின் அப்படின்னு எடுத்துங்க. ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல சனி போய் என்ன செய்யறாரு, லக்னத்துக்கு 3ல போய் மறைஞ்சிடறாரு. மறைஞ்ச அவர் என்னன்னா 12ஆம் வீட்டே பாக்குறாரு, 10ஆம் பாரு. அப்படிங்கிறப்ப அவருக்கு சிறப்பு இல்லாம தான் இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ற டீம் குரு வலுவா இருக்காரு. குரு வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ற டீம்ல குரு அஸ்தமனம் ஆனாலும் லக்னத்தை பாக்குறாரு. ராகு 11ஆம் பார்வையா குருவை பாக்குறாரு. அந்த ராகு கேது பார்த்து லக்ன தொடர் வந்துருது. 3 கிரகமுமே சேர்ந்து லக்னத்தை பாக்குது. அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ற டீம் தான் வின் அப்படிங்கிறத கன்ஃபார்மா சொல்லலாம். அப்படிதான் இருக்கு இன்னைக்கு மேட்ச். இருந்தாலும் பிளேயர்ஸ் லெஃப்ட் ஹேண்டடு ஓரளவுக்கு எடுத்துக்கிறங்க. நேற்று மேட்ச்ல மாதிரி லெஃப்ட் ஹேண்டட் யார் யார் இருக்காங்களோ அவர் பார்த்து ஸ்டேடியத்தை பார்த்துக்கிறங்க. உங்களுக்கு தெரியும், ஸ்டேடியத்தை பார்த்துக்கிறங்க. லெஃப்ட் ஹேண்டட் எடுத்துக்கிறங்க. மெயினாக வந்து பேட்ஸ்மேன்லையும் பவுலர்லையும் யார் யார் லெஃப்ட் ஹேண்டட் இருக்காங்களோ அவங்கள எடுத்துக்கிறங்க. ஆல்ரவுண்டரில் ஒருத்தர் அல்ல 2 பேர் போட்டால் போதும். எந்த அணி வின் பண்ணுற மாதிரி எந்த அணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் போதோ அந்த அணியில் உள்ள ஆல்ரவுண்டருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நாளைக்கு மேட்ச் என்னன்னு பார்ப்போம். தேங்க்யூ.